திரு சிந்தனை செல்வன் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம் திரு சிந்தனை செல்வன். விசிக தொடர்ந்து பேசுபொருளாக இருப்பது, இப்போ இடைநீக்கம் செய்த பிறகு ஏன் முதலமைச்சரை போய் சந்திச்சாங்க, இடைநீக்கம் செய்ததனால் முதல்வரின் சந்திப்பு கிடைத்ததா, திமுகவை திருப்திப்படுத்தணுன்ற எண்ணம் இருக்குதான்ற கேள்வியும் இருக்குது. அடுத்து அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த விளக்கத்தில் ஆதவ அர்ஜுனா தலைமையின் இடைநீக்கத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரியே தெரியல. நான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருப்பேன், நான் செஞ்சது தான் சரி, நான் தொண்டர்களின் குரலாக இருப்பேன், தலைவரின் முடிவை காலத்துக்கு விட்டுறேன், 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையாது, திரும்பவும் மன்னராட்சி முறைக்கு எதிராக நான் வியூகம் வகுத்து அவர்களை தோற்கடிப்பேன் என்ற அறிக்கையும் இருக்குன்னா இந்த அரசியல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இன்று சந்திப்பதாக ஒரு முடிவை எடுத்ததற்கு அடிப்படை காரணம் விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மிக குறிப்பாக நாங்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய, நான் கடலூர் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன், தோழர் ரவிக்குமார் விழுப்புரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த பகுதியில் வரலாறு காணாத, இயல்பாக சாமானியர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வெள்ளப்பெருக்கு. தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் வந்தது, அதனுடைய கரையோர பகுதிகளில் இருந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதை புரிந்து கொள்ள முடியுது. தென்பெண்ணை ஆற்றங்கரையிலிருந்து 25 கிலோமீட்டருக்கு மேலே, 30 கிலோமீட்டருக்கு மேலே தொலைவில் இருக்கிறது தான் விக்கிரவாண்டியை ஒட்டி இருக்கிற வி சாத்தனூர் போன்ற கிராமங்கள். தென்பெண்ணை கரையோரத்தில் 4 அடி உயரத்தில், தரைமட்டத்திலேருந்து 4 அடி உயரத்தில் வெள்ளம் போச்சு. நான் விக்கிரவாண்டியில் 6 அடி உயரத்தில் வெள்ளம் போச்சு. பக்கத்தில் எந்த ஆறும் இல்லை. கற்பனை செய்து பார்க்க முடியாத, மிக முக்கியமாக நம்முடைய நீரியல் அறிஞர்கள், காலநிலை அறிஞர்கள் உட்கார்ந்து யோசித்து நம்ம இன்னும் எப்படி பேரிடர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தமிழ்நாட்டின் மீது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருந்தோம். திரும்பிய திசையிலெல்லாம் அமைச்சர் பெருமக்களும் களத்தில் இருந்தார்கள். முதல்வர் வராருன்னா முதல்வர் வராரு அப்படிங்கிறத அப்படி புரிந்து கொள்ள முடியாது. ஒட்டுமொத்த தலைமைச் செயலகமும் வருது. நான் முன்வைத்த 3 கோரிக்கைகள் அடுத்த 10 நிமிடத்திற்குள் நிறைவேற்றப்பட்டுச்சு. உதாரணமாக, ஒரு மாடு இறந்து போனால் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சான்றிதழ் கொடுத்தா தான் இழப்பீடு அப்படிங்கிறது தான் ஜியோவில் இருந்தது. ஆனால் வெள்ளம் அடிச்சுட்டு போனப்போ அது மிஸ்ஸிங். எப்படி சார் வெள்ளம், பெருவெள்ளத்தில் மாடு போய் உடனே அடுத்த 10 நிமிடத்தில் ககன்தீப் சிங் பேடி அவர்கள் அமைச்சர் பெருமக்கள்கிட்ட பேசிட்டு உடனடியாக மிஸ்ஸிங் ஆனாலும் அதுக்கு கொடுத்துருவோம். சிந்தனை செல்வன், நான் சப்ஜெக்ட் உள்ள இருக்கிறேன். இல்லை, நீங்க மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்க, எனக்கு குறுக்கிடுவதில் ஒரு தயக்கம் இருந்தாலும் விசிகாவிற்குள் அடிக்கிற ஆதவ அர்ஜுனா புயலை பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம. அந்த அதான் ஊடகங்கள்ல இப்ப நீங்க வெள்ள பிரச்சனை உங்களை சந்திக்கிற வாய்ப்பு, புதிய தலைமுறை நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் பெரும் தயக்கத்தோடு தான் வந்தேன். ஏன்னா நாங்கள் எங்களுடைய ஒரு சக தோழர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவர் மீது எங்களுக்கு தோழமையில் எந்த விதமான குறைவும் இல்லை. எங்கள் மீது அன்பாக இருக்கக்கூடியவர், பாசமாக இருக்கவர். அவருடைய அறிக்கையிலும் கூட தலைவர் என்கிற சொல்லை அவர் எந்த வகையிலும், ஆனால் அது ஒரு கனமான ஒரு நிகழ்வு தான் எங்களை பொறுத்தவரையில். ஆனால் உண்மையில் இன்றைக்கி முதல்வரை சந்தித்தது, அங்கே 2000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க நிவாரணமாக, அது உயர்த்தி தரப்பட வேண்டும் என்பதை உரத்து சொல்வதற்காகத்தான் நாங்கள் முதல்வர்கிட்ட தேதி கேட்டிருந்தோம். முதல்வர் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தார். எங்களுடைய நெருக்கடியினுடைய விளைவாக நாங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அவரை போய் பார்த்தோம். முதல்வரை சந்திப்பதற்கும் நீங்கள் யூகிக்கக்கூடிய எந்த விஷயங்களுக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா முதல்வரை எப்பொழுதும் சந்திக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்டிருக்கிற இன்றைக்கி அவங்க நாடாளுமன்றத்துக்கு 2 பேரும் போகணும். இப்போ நாடாளுமன்றத்துக்கு போகணுங்கிறதுனால இன்றைக்கி அவங்க சந்திச்சுட்டு போயிடுறோம் நாங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி நம்ம இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்டு இது ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு உங்கள் மூலியமாக சொல்லிடுறேன். பாதிக்கப்பட்ட அந்த மாவட்டங்களில் தனியார் கல்லூரிகளில், அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுவதுமாக தங்களுடைய கல்வியே இடைநிற்றலுக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்குது. அதை ரொம்ப கனத்த இதயத்தோட முதல்வர்கிட்ட சொல்லி, நீங்கள் இந்த மாவட்டங்களில் முழுவதுமாக கல்வி கட்டணம் கல்லூரி மாணவர்களுக்கு நீங்கள் தவிர்க்கணும். இந்த 2000 ரூபாய் என்பது முதற்கட்டமாக கொடுத்துருக்கீங்க, கூடுதலாக இன்னும் நீங்கள் தரணும், 5000 ரூபாய் குறைந்தபட்சம் தரணும், 6000 ரூபாய் தரணுங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கை என்பதை அழுத்தி சொல்லுகிற போது, எங்கள் கையிலிருந்து ஒரு சிறு பங்களிப்பு தரணுங்கிற அடிப்படையில்
ஒரு 10 லட்ச ரூபாய், மிக மிக சிறிய தொகை, அந்த ஒரு 10 லட்ச ரூபாயை காசோலை அவர்கிட்ட கொடுத்துட்டு அதை தவிர வேறு எதையுமே பேசாமல் அந்த நேரத்தில் ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வு இருந்தது. அதுக்கு அவர் அன்போடு கூப்பிட்டார். அந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்துக்கிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். திமுகவுக்கு எந்த அதிருப்தியோ மனக்கசப்போ இந்த விவகாரத்தில், ஆதவ அர்ஜுனா விவகாரத்தில் அவர் பேசினதுல எதுவுமே இல்லையா? ஏன்னா தொடர்ந்து இல்லை, நான் வந்து இது தொடர்பாக நீண்ட ஒரு உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கு. நான் ஒன்றை சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு அதிகாரத்துக்குள்ளார நிற்கணும் அப்படிங்கிற உணர்வோடு உருவாக்கப்பட்ட கட்சியில் ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு கட்சி. ஒரு 3.5 லட்சம் ரூபாய் இன்றைக்கி என்னுடைய மாதாந்திர சம்பளம். நான் நேவியில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்திருந்தால் அதை ரிசைன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இல்லை, அது வந்து அதில் இருக்க கண்ணியம் கௌரவம் எவ்வளோ பெருசுன்றது உங்களுக்கு தெரியும். அது தோழர் தலைவர் திருமாவும் அதே மாதிரி தான் ஒரு அரசு பணியை உதறிட்டு வந்தவர். தோழர் ரவிக்குமாரும் வங்கி பணியை உதறிட்டு வந்தவர். எங்களுக்கு இது நோக்கமில்லை. நாங்கள் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளார வரணுங்கிற எண்ணமே இல்லாமல் தான் இது பண்ணோம். ஒரு விடுதலை களத்தில் இறந்து போகிற வாய்ப்பு கிடைத்தால் அதையே எங்களது ஆன்மீகமாக கருதி கொண்டு தான் இந்த கட்சிக்குள்ளார வந்தோம். நாங்கள் இந்த தேசத்தின் நலன் குறித்து மாத்திரமே அக்கறைப்படுகிறோம். கூட்டணி இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது கூட்டணிங்கிறது வெறும் ஸ்ட்ராட்டஜி, ஆனால் அது கொள்கை இல்லை. எங்க இந்த முரண் வருது அப்படின்னா, வெளியிலிருந்து விமர்சனம் வந்தா கூட நீங்க மாற்று கண்ணோட்டத்தோடு அரசியல் உள்நோக்கத்தோடு பேசுறாங்கன்னு கடந்து போயிடலாம். ஆனா இன்றைக்கு தலைவர் முடிவெடுக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்கிற போது திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்றாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது அவங்க அந்த அதிகாரம் கிடைக்கிற வரைக்கும் முழங்கி கொண்டே இருப்பது. அதை நான் திரும்ப செஞ்சுட்டே இருக்க போறேன். எந்த பிரச்சனை கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுதுன்னு சொன்னீங்களோ மன்னராட்சி அப்படின்றது, அதை முறியடிப்பேன், தேர்தல் வியூகத்தில் நான் முறியடிப்பேன், அதற்காக களத்தில் நிற்பேன்னு சொல்வதற்கு இல்லை. அவர் இன்னும் இடைநீக்கம் தான் செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் தானே திரும்ப திரும்ப வாத பொருளாக. உங்கள் வாயிலாக என்னுடைய அன்பு இளவல் அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். அம்பேத்கர் தோத்துட்டாரு, அதனால் அந்த தோல்வியை நான் பகுப்பாய்வு செஞ்சேன், அதனால் நான் இப்படி ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து மாறணும்னு நான் முடிவு பண்ணேன்னு அவருடைய உரையில் அவர் இருந்தார். புரட்சியாளர் அம்பேத்கரை நாம் புரிந்து கொள்ளணும்னா 1927 சைமன் குழு வந்தபோது மைனாரிட்டிஸ்க்கான ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொன்னதில் தொடங்கி வட்டமேசை மாநாட்டில் எங்களை வந்து இந்துக்கள் என்கிற பொது தொகுதிக்குள்ளார அடைக்காதீங்க, எங்களை மைனாரிட்டியாக வந்து அடையாளப்படுத்தி எங்களுடையக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாக்கு, பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாக்குன்னு அவர் சொன்ன விஷயம். ஜெர்மனியில் ஹிட்லருடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பிறகு ஜெர்மன் வந்து விகிதாச்சார தேர்தல் முறையை நோக்கி போனதை புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிட்டு விகிதாச்சார தேர்தல் முறை குறித்தும் அவர் பேசியிருக்கிற விஷயங்கள் அப்படின்னு விளிம்பு நிலை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் வந்து ஒரு இன்க்ளூசிவ் டெமோக்ரஸியை என்ஷூர் பண்ணக்கூடிய எலக்டோரல் சிஸ்டம் உலகம் முழுக்க இருக்குது. இன்றைக்கி வந்து மாவோரி ஒரு எம்பி வந்து அந்த நாடாளுமன்றத்தில் இப்போ வந்து அந்த பூர்வ மரபோடு வந்து பேசுனதை பாடுறதை நம்ம எல்லாம் பார்க்குறோம். நார்வேல அங்கே வந்து அவங்களுக்கு மாவோரிக்குன்னு தனி பார்லிமெண்ட் இருக்குது. அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அது எல்லாருமே அங்கே 2 பார்லிமெண்ட் இருக்குது. உலகம் முழுக்க இப்படி வந்து இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற கொள்கையை என்ஷூர் பண்ணுறதுக்கு எலக்டோரல் சிஸ்டம் என்கிற மெக்கானிசம் வெவ்வேறு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து மிக மிக ஆழமாக புரட்சியாளர் அம்பேத்கர் பேசியிருக்கிறார். அவற்றையெல்லாம் படிக்க வேண்டிய தேவை என்னுடைய அன்பு தம்பி ஆதவுக்கு இருக்கிறது. அதனால் அவர் படிக்கணுங்கிறதுக்காக நேரம் கொடுத்துருக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நல்லா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். 2வது நீங்கள் சொன்னீங்க மன்னராட்சி அப்படிங்கிறது. மன்னராட்சி என்பது பிறப்பின் அடிப்படையிலான உரிமையை தீர்மானிப்பது. அதுதான் சனாதனம், அதுதான் பார்ப்பனியம். அந்த சனாதன பார்ப்பனிய ஒரு போக்கு என்பது இந்தியாவை ஒரு இருளாக சூழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு தான் இன்னைக்கு ஒரு தேச நலன் கருதி இந்த கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம்.